வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு கிளாஸ் 5 இங்கிலீஷ் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டேர்ம் 2க்கான ஆன்சர்ஸ், அதாவது 2ஆம் பருவத் தேர்வுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் பார்க்க போகிறோம். 5ஆம் வகுப்பு. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ ஜம்பிள் பண்ணி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி அந்த ஃபில்லப் பண்ணணும். அகிலன்ஸ் டேஸ் இஸ் டு பிகம் அ குட் சிங்கர். சரியா? அகிலனுடைய டிசையர், அவனுடைய ஆசை. சரியா? அகிலன்ஸ் டிசையர் இஸ் டு பிகம் எ குட் சிங்கர். த லேண்ட்லார்ட் ஷேர்ட் ஹிஸ் வெல்த் வித் த நீடி. சரியா? அதுதான் வெல்த்துங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து ராகவி இஸ் எ ஸ்ட்ராங் கேர்ள். ஸ்ட்ராங் கேர்ள் தான் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. மை மதர் ஷவுட்டட் அட் மீ ஃபார் பிரேக்கிங் த ஃப்ளவர் வேஸ். என்னுடைய அம்மா நான் ஃப்ளவர் வேஸை உடைச்சதுக்காக கோவப்பட்டாங்க. ஹீ நாக்ட் அட் த டோர். சரியா? ஹீ நாக்ட். அதனால் அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதியிருந்தீங்கன்னா இதுக்கு 5 மார்க். அடுத்து பாருங்கள், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் பங்க்சுவேஷன் மார்க்ஸ். சரியா? ஃபுல் ஸ்டாப், கேபிட்டல் லெட்டர், கமா அண்ட் கொஸ்டின் மார்க். இப்போ ஃபஸ்ட்டு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டுனாலே நமக்கு கேப்ஸு தான், கேபிட்டல் லெட்டர். அதனால் ராகேஷுங்கிறது அது ஒரு நவுன், ஒரு பெயர். அதனால் பெயர் சொல்லுங்கிறனால ராகேஷ் ஆர் கேபிட்டல் லெட்டரில் போடணும். அதனால் நம்ம சி போடுறோம். அடுத்து நிலா லைக்ஸ் டு ப்ளே செஸ், கேரம். இங்கே டென்னிஸ் அப்படிங்கிறதுனால இங்கே அடுத்தடுத்த விளையாட்டு பிடிக்குது. அதனால் 2 இடத்துக்கு இடையில் நம்ம கம்மா போடுறோம். ஹவு டஸ் ஷியாம் கம் டு ஸ்கூல்? இது கொஸ்டின், அதனால் இது கொஸ்டின் மார்க் போடணும். பிங்க் இஸ் மை ஃபேவரட் கலர். இது ஒரு வாக்கியம், ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். இங்கே ரீட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் த க்ளூஸ். இங்கே இந்த க்ளூவை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். முதல்ல நம்ம இங்கே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கரெக்டாக இதை அந்த க்ளூவை கரெக்ட் பண்ணிட்டா தான் நம்ம இங்கே கரெக்டாக எழுத முடியும். இப்போ டீச் இஆர் சேர்த்தோம்னா டீச்சர். இப்போ ஹெல்த் ஹெல்தி, அன்ஹெல்தி. சரியா? ப்ரிஃபிக்ஸ். அடுத்து ஃபியர் லெஸ். அடுத்து விசிட் ரீவிசிட், லைக் டிஸ்லைக். சரியா? இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கிடணும். அடுத்து பிரியா இஸ் அ குட் டீச்சர், ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹர். ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கு, அதனால் பிரியா இஸ் அ குட் டீச்சர் தான் வரும். அடுத்து பொன்னி இஸ் அ பிரேவ் அண்ட் ஃபியர்லெஸ் கேர்ள். சரியா? அவள் பிரேவாகவும் இருப்பாள், ஃபியர்லெஸ்ஸாகவும் இருப்பாள். அடுத்து கதீர் பிளான் டு ரீவிசிட் ஹிஸ் ஓல்டு ஸ்கூல். அவன் படித்த ஸ்கூலை திருப்பி போய் பார்க்க அவன் பிளான் பண்ணான். அதுதான். அடுத்து ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் அன்ஹெல்தி. ஜங்க் ஃபுட்ஸ் நமக்கு அன்ஹெல்தி. அடுத்து மர்சி அண்ட் ஹர் சிஸ்டர் டிஸ்லைக் ஸ்பைசி ஃபுட். மர்சிக்கும் அவங்க சிஸ்டருக்கும் ஸ்பைசி ஃபுட்டு பிடிக்காது. அதனால் அது எழுதியிருக்கு, அது போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன், அதுக்கான சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பிக்சரோட. இப்போ நம்ம இதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம், இந்த மங்கி இந்த ட்ரீக்கு பின்னாடி நிற்குது, அதனால த மங்கி இஸ் பிஹைண்ட் த ட்ரீ. இப்போது இங்கே நிறைய மங்கீஸ் ஒரு 3 மங்கி மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க. அதனால் த மங்கீஸ் ஆர் அண்டர் த ட்ரீ. இப்போ இந்த மங்கி இந்த மரத்துக்கு முன்னாடி நிற்குது, இன் ஃப்ரண்ட் ஆஃப். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அது நீங்கள் மேட்ச் பண்ணிடணும். இப்போ இந்த மங்கீஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? மரத்துக்கு மேலே இருக்காங்க. அதனால் த மங்கீஸ் ஆர் ஆன் த ட்ரீ. இப்போ 2 மரத்துக்கு இடையில் இந்த மங்கி இருக்கிறதுனால இந்த மங்கி இஸ் பிட்வீன் த ட்ரீஸ். அடுத்து மீனிங் சூஸ் த கரெக்ட் மீனிங் அண்ட் அண்டர்லைன் ஃபார் த அண்டர்லைன் வேர்டு. இப்போ பாருங்கள், இங்கே நல்ல பிளாக் லெட்டரில் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் இஸ் அருண்ஸ் ஃபேவரட் கேம். கேமுக்கு சரியான மீனிங் ஸ்போர்ட். சரியா? நல்ல ஸ்போர்ட். இங்கே வி ஷுட் நாட் பி க்ரூயல் டு அனிமல். சரியா? அனிமல்கிட்ட நம்ம அன்கைண்டாக இருக்கக்கூடாது, இரக்கம் இல்லாமல் நடந்துக்கிடக்கூடாது, க்ரூயலாக நடந்துக்கிடக்கூடாது. அதனால் அன்கைண்ட். இப்போ ஸ்ட்ராங்குக்கான சேம் மீனிங் என்னதுன்னா பவர்ஃபுல். இங்கே ஓல்டு மேன் முரளி ஆஸ்க் த ஓல்டு மேன் டு சிட் இன் ஹிஸ் சீட். ஓல்டு மேன் ஏஜ்டு, வயதானவங்க. ஃபாலோடுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஒபேட். சரியா? ஷியாம் ஆல்வேஸ் obeyed his mother's word. இங்கே பார்த்தா ஒரு சின்ன ரைம் கொடுத்துருக்காங்க. இந்த ரைமை கவனமாக வாசிச்சுக்கிடணும். இப்போ ரைமில் இங்கே கடைசியில் இருக்கிற எல்லாமே நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் தான். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, த பேர்ட்ஸ் சிங் ஹாப்பிலி, த ரெயின் இஸ் டேப்பிங், த விண்ட் இஸ் விஸ்பரிங், த கிராஸ் இஸ் ஸோ க்ரீன், த ஏர் இஸ் ஸோ க்ளீன்,
நேச்சர் இஸ் பியூட்டிஃபுல், வி ஆர் blissful. சரியா? நேச்சரை பற்றி ஒரு சின்ன ரைம் கொடுத்துருக்காங்க, போயம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரைமிங் வேர்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு என்ன இருக்குது? க்ளீன். டேப்பிங், விஸ்பரிங். சரியா? அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த ஆப்போசிட். இங்கே பியூட்டிஃபுல்லுக்கு என்ன ஆப்போசிட் இருக்குது? அக்லி. பியூட்டிஃபுல்னா அழகான, இது வந்து அசிங்கமான அல்லது அந்த அவலட்சணமான, அது மாதிரி. அடுத்து வாட் டஸ் த சன் லுக் லைக்? சன் எப்படி இருந்தது? பிரைட். த சன் ஷைன்ஸ் பிரைட். இல்லையா? அதனால் பிரைட் தான். அடுத்து வாட் டஸ் த போயம் டாக் அபவுட்? போயம் எதை பற்றி சொல்லுது? போயம் வந்து நேச்சரை பற்றி தான் சொல்லுது. போயம் வந்து நேச்சர். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த பேர்ட் சிங் சேட்லி கொடுத்துருக்காங்க. இல்லையில பேர்டு வந்து ஹாப்பியாக தான் எப்போவுமே பாடும். அதனால் த பேர்ட் சிங் ஹாப்பிலி. போயமும் அதை தான் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் லிங்கர். லிங்கர் யூஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே படித்த லிங்கர் வந்து அண்ட், பட், ஆர், ஸோ, பிகாஸ். அதை வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சாரா இஸ் குட் அட் ரீடிங், சாரா இஸ் குட் அட் ரைட்டிங். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லிங்கரை யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸாக மாற்றணும். இப்போ சாரா ரீடிங்லேயும் குட்டு, ரைட்டிங்லேயும் நல்லா இருப்பாங்க. அதனால் சாரா இஸ் குட் அட் ரீடிங் அண்ட் ரைட்டிங்னு கூட போட்டால் போதும். சரியா? இதை வந்து அந்த கமா ஃபுல் ஸ்டாப் எடுத்துகிட்டு அண்ட் போட்டு ரைட்டிங் போட்டுடலாம். அடுத்து பென் குயின் கேன் வாக், பென் குயின் கேனாட் ஃப்ளை. பென் குயின் நடக்க முடியும், ஆனால் அதால் பறக்க முடியாது. அதனால் பென் குயின் கேன் வாக், பட் பென் குயின் கேனாட் ஃப்ளை. சரியா? அதனால் பட் அது லிங்கர். அடுத்து டூ யூ வாண்ட் பட்டர் மில்க்? கொஸ்டின் மார்க் வந்துருக்கு. கொஸ்டின் மார்க் வந்தாலே ஆர் தான் லிங்கராக வரும். சரியா? அதனால் டூ யூ வாண்ட் பட்டர் மில்க் ஆர் ஜூஸ் அப்படி போட்டால் போதும். இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஐ ஈட் கேரட்ஸ் எவ்ரிடே பிகாஸ் இட் இஸ் குட் ஃபார் ஐசைட். சரியா? கண் பார்வைக்கு சிறந்ததுனால நான் வந்து கேரட் டெய்லி சாப்பிடுவேன். இட் வாஸ் டூ ஹாட், ஹி ட்ராங்க் டெண்டர் கோகனட். இட் வாஸ் டூ ஹாட், ஸோ ஹி ட்ராங்க் டெண்டர் கோகனட். சரியா? இதுதான் இதுக்கான சரியான லிங்கர்ஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்ட்ராங், ஃபாஸ்ட், டால், ஃபேட். இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதி இங்கே இருக்கிற அந்த அண்டர்லைன்டு வேர்டுக்கு மட்டும் நம்ம ஆப்போசிட் எழுதணும். இனியா வாஸ் ஸ்ட்ராங், ஸோ ஷீ ரேன் ஃபாஸ்ட். நம்ம என்ன எழுத போகிறோம்? ஸ்ட்ராங்குக்கு ஆப்போசிட் வீக் இல்லையா? அதனால் இனியா வாஸ் வீக், ஸோ ஷீ போட்டாச்சு. ஸோ ஷீ ரேன் ஸ்லோ. ஃபாஸ்ட்டுக்கு ஸ்லோ. இங்கே டால் அப்படின்னா ஷார்ட். த டால் மேன் ஹேட் அ ஃபேட் டாக், த ஷார்ட் மேன் ஹேட் அ தின் டாக். ஒல்லியான. அடுத்து அனிதா ஒன் த ரேஸ், ஸோ ஷி வாஸ் ஹாப்பி. இப்போது அனிதா லாஸ்ட். ரேஸில் வின் பண்ணிட்டாங்க, இங்கே ரேஸை விட்டுட்டாங்க. ரேஸில் தோத்துட்டாங்க அல்லது ரேஸில் அவங்க வந்து இழந்துட்டாங்க, ரேஸில் மெடல் இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கிட்டோம். இந்த ரேஸ், ஸோ ஷி வாஸ் அன்ஹாப்பி. நம்ம தோத்துட்டோம்னா என்ன செய்வோம்? ஹாப்பியாக இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால் ஹாப்பிக்கு ஆப்போசிட் அன்ஹாப்பி. இங்கே த ஹியூஜ் ட்ரீ ஹேஸ் பிக் லீவ்ஸ். பெரிய மரத்தில் பெரிய இலைகள் இருந்தது. இப்போ ஹியூஜுக்கு ஆப்போசிட் டைனி. த டைனி ட்ரீ ஹேஸ் ஸ்மால் லீவ்ஸ். பிக்குக்கு ஆப்போசிட் ஸ்மால். சரியா? ஆக்டிவுக்கு ஆப்போசிட் லேசி, லைக்ஸுக்கு டிஸ்லைக்ஸ். ரமேஷ் இஸ் லேசி, ஹீ டிஸ்லைக்ஸ் டு ப்ளே கேம்ஸ். அடுத்து பாருங்கள், லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இந்த பிக்சரை நல்லா பார்க்கணும். ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஃபார்மில் சில அனிமல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம இங்கே கரெக்டாக எழுதணும். ரைட் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 அனிமல்ஸ் யூ சி இந்த பிக்சர். இந்த பிக்சரில் இருக்கிற ஏதாவது 3 அனிமல் நேம் எழுதிக்கிடலாம். கவு, ஷீப், ஹார்ஸ்னு எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஸ்பெல்லிங் தெரியட்டால் கூட இந்த மாதிரி சூஸில் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கூட எடுத்து நீங்கள் நிரப்பிக்கிடலாம். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். இதில் எது தவறானதுன்னா டியர் அண்ட் ரேபிட் ஆர் பிளேயிங் இன் த ஃபார்ம். அதுதான், டியரும் கிடையாது, அங்கே ரேபிட்டும் கிடையாது. அதனால் அதுதான் தவறு. மீதி ரெண்டுமே சரியாக இருக்குது. கவு, ஷீப் அண்ட் ஹார்ஸ் ஆர் லிவிங் இன் த ஃபார்ம். இது ரெண்டுமே ரைட். அடுத்து வேர் இஸ் த ஷீப். ஷீப் எங்கே இருக்குது? ஷீப் இஸ் பிட்வீன் த கவ் அண்ட் த ஹார்ஸ். சரியா? கவுக்கும் ஹார்ஸுக்கும் இடையில நிற்குது. அந்த செகண்ட் பி தான் ஆன்சர். இங்கே இந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. த டக் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த பிக் அண்ட் த ரூஸ்டர். இங்கே பிக்சரை பார்த்தீங்கன்னா டக் வந்து பிஹைண்டில் நிற்கலை, பிக்குக்கும் ரூஸ்டருக்கும் நடுவில் நிற்குது, பிட்வீனில் நிற்குது. அதனால் இந்த பிஹைண்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன சேர்க்கணும்? அதில் அங்கே ஆன்சர் இருக்குது, அதனால் அதை அப்படியே எழுதிடணும். இங்கே இருக்குது பிஹைண்ட், அதனால் பிட்வீன் போட்டுடணும். அடுத்து இங்கே ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த அனிமல்ஸ் ஆர் இன் த அனிமல்லாம் ஃபாரஸ்ட்லேயே இருக்காங்க? இல்லை, அவங்க ஃபார்மில் இருக்கிறாங்க அனிமல்ஸில், அதனால் அது வந்து ஃபால்ஸ்.
இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓனா. இப்போ ஃபுல்ஃபில், ஷீ வில் ஃபுல்ஃபில் ஹர் ப்ராமிஸ். சரியா? செலக்டட், ஷீ வாஸ் செலக்டட் ஃபார் த ஜாப். இப்போ பேரண்ட்ஸ், இப்போ நமக்கு ஓனா கூட நம்ம மேக் பண்ண தெரிலனா இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறதே கூட பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி எண்ணிக்கலாம். இப்போ ஹிஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் ஹிஸ் பேஷன் ஃபார் ஜூடோ, அதை நான் எழுதியிருக்கேன். அடுத்து பிஸி வந்து அகிலன் வாஸ் அ பிஸி பாய். ஆக்டிவ் பாய்க்கு பதிலாக பிஸி பாய் போடலாம். இப்போ பேஷன் இந்த சென்டென்ஸே அப்படியே கூட நம்ம எழுதலாம். ஹிஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் ஹிஸ் பேஷன். இங்கேயும் பேஷன் வருது, ஆனால் சிலம்பம் இஸ் மை பேஷன் எழுதியிருக்கேன். எப்படி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி போட்டுக்கிடலாம். இப்போது இந்த பேராகிராஃபை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ணணும். வாட் கைண்ட் ஆஃப் எ பாய் வாஸ் அகிலனா, அகிலன் வாஸ் அன் ஆக்டிவ் பாய். இதை சூஸ் பண்ணி இங்கே எழுதிடணும். வாட் வாஸ் அகிலன்ஸ் பேஷன்ஸ், அகிலன்ஸுடைய பேஷன் என்னது? அகிலன்ஸ் பேஷன் வாஸ் டு லேர்ன் ஜூடோ. இப்போது இதில் தவறான சென்டென்ஸ் எது அப்படின்னா அகிலன்ஸ் பேரண்ட்ஸ் டிட் நாட் சப்போர்ட் ஹிம்னு போட்டிருக்காங்க. இல்லை, அகிலன் பேரண்ட்ஸ் சப்போர்ட் தான் பண்ணாங்க இல்லையா, அதனால் இது தவறு. இப்போது சென்டென்ஸை வந்து ரீரைட் பண்ணணும். அகிலன் காட் அட்மிஷன் இன் ஏ டான்ஸ் ஸ்கூல். டான்ஸ் ஸ்கூலில் போகலை இல்லையா, ஜூடோ ஸ்கூலுக்கு தான் போனார். டான்ஸ் எடுத்துகிட்டு ஜூடோ போட்டு அந்த சென்டென்ஸை அப்படியே எழுதிடணும். ஹூ சப்போர்ட்டட் அகிலன்னா ஹிஸ் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட் அகிலன். இங்கே பார்த்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஜாயின் அ நியூ ஸ்கூல். 6ஆம் வகுப்புக்கு நீங்கள் வேறு ஸ்கூல் போனீங்கன்னா அங்கே போய் எப்படி அந்த ஃபார்மில் அட்மிஷன் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவீங்க. எப்போவுமே அட்மிஷன் ஃபார்ம் பேங்க்கில் எழுதுறது, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுறது ரொம்ப சிறந்தது. இப்போ வந்து நேமில் உங்கள் நேம் எழுதிக்கிடணும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கிடணும். ஜெண்டர் வந்து பாய்னா பாய், கேர்ள்னா கேர்ள். ஃபாதர்ஸ் நேம் உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர். சரியா? ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடின்னா நீங்கள் இப்போ 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற ஸ்கூல் நேம் எழுதணும். ஏன்னா நீங்கள் 6th போய் போன வருஷம் எங்கே படிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் இப்போ 5ஆவது படிக்கிற ஸ்கூல் நேம் தான் எழுதணும். அதனால் அந்த ஸ்கூல் நேமை எழுதிடணும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.